வணக்கம் நண்பர்களே. மீளம் அடிக்க முதல் சன்னதம் பத்துறது என்ற ஒரு எப்படி அது பழமொழியா அல்லது ஒரு ஒரு சொற்றாடலா தெரியல. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்ப அது நடக்கிற போதெல்லாம் இந்த வரிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு சொல்ல தோணிச்சது அப்படி மீளம் அடிக்க முதல் சன்னதம் பத்துறேன். அப்படித்தான் எந்த அறிவிப்பும் இல்லாமல் எங்களுடைய தாயகத்தில் முதலமைச்சருக்கான போட்டி சமூக வலைத்தளத்தில் ஆரம்பமாயிடுச்சு. சமூக வலைத்தளம் இப்போ கலர் கலராக அட்டகாசமாக போகுது. வளமையாக நாங்கள் பாடுவோம், ஆடுவோம், பேசுவோம். ஆனால் இப்போ ஏஐயை வைத்துக்கொண்டு நாங்கள் கலர் கலராக விளம்பர பதாகைகளை செய்து வர்றோம். அதுக்கு மேலால் எங்களுக்கென்று சொல்லி ஒருவரை நியமித்து அவர் ஊடாக ஒரு பேட்டி எடுத்து நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி என்ன செய்ய போகிறோம் என்ற வகையில் அநேகமானோர் அந்த விடயங்களை செய்து வருகிறோம். அண்மையில் இந்தியாவில் நடந்தது முதலமைச்சருக்கான தேர்தல். அங்கே விஜய் அவர்கள் வென்றார். அந்த கலரோட எங்களுடைய தாயகத்தில் சிலருக்கு அந்த ஆசை வந்திருக்குது. ஆசை வாரது ஒன்றும் தப்பில்லை, ஆசை எல்லாருக்கும் வரும். ஆனால் எங்களுடைய தாயகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சராக வாடுறவர்களுக்கு ஒரு தகுதி வேணும். அது எப்படியான தகுதி என்று சொல்லி எங்களுடைய மக்கள் விரும்புவார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறது அவர்கள் ஒரு படித்தவர்களாகவோ அல்லது படித்து பெரிய பதவியில் இருப்பவர்களாகவோ அல்லது அவர்கள் பெரிய முதலாளிகளாக இருப்பவர்களோ அல்லது அவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்றோ அவர்கள் யோசிப்பதில்லை. மாறாக தங்கள் மீதும் எங்களுடைய மண் மீதும் பற்றுக்கொண்டவர்களாக, உண்மையான பற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. இவர்கள் எல்லோருமே எங்களை பார்க்க மாட்டார்கள், இவர்கள் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு விரக்தியோடு தான் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் எங்களுடைய மக்கள். எனவே அந்த தகுதி நிலையை முதலமைச்சராக வாரவர்கள், அந்த வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த தகுதி நிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம். உங்களுக்கு முன்னாலே ஆயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள், பல்லாயிரம் மாவீரர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவத்திலே வீரச்சாவை தழுவி கொண்டார்கள். சிலருடைய வீரச்சாவுகள் எல்லாம் மிகவும் உன்னதமானது. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் திலீபான மன்னன், கரும்புலிகள், இப்படி எங்களுடைய அமைப்பினுடைய இரகசியங்களை வெளியிட்டு விடக்கூடாது என்பதற்காக குப்பிகளை கடித்து தங்களுடைய உயிரை மாற்றிக்கொண்டவர்கள். அதே போல எதிரியிடம் நான் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை சுட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி வீரச்சாவடைந்தவர்கள். இப்படி பலர் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றார்கள். உங்களுக்கு முன்னால் அவர்களுடைய வீரகாவிய வரலாறுகள் இருக்கின்றது. ஏன் நீங்கள் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது முதலமைச்சராக நான் வர வேண்டும் நினைப்பவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஏன் அவர்கள் போல வாழ்வது உங்களுக்கு மிக கடினம் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஒரு வீதமாவது என்று எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை எங்களுடைய மக்கள் முற்றுமுழுதான மக்கள் என்று சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம், ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கின்றார்கள் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் தானே, பெரும்பான்மை என்பது, அந்த பெரும்பான்மைக்கு மேலாக 99% மேலான மக்கள் எங்களுடைய தலைவரை, எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் என்று சொல்லி அவர் மீது அளப்பரிய அன்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று 16 வருடங்களாக ஏன் இந்த நிலையை உங்களுக்கு உருவாக்க முடியவில்லை? அந்த மக்களுக்காக நீங்கள் உண்மையாக என்ன செய்தீர்கள்? உண்மையிலே இனவழிப்பு நடந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை அந்த போர்க்குற்றத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். அதே போல எங்களுடைய தாயகத்திலே படுகொலைகள், 28 படுகொலைகள் நடந்திருக்கின்றது. இந்த செம்மணி படுகொலை அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது நடந்த படுகொலைகள், புதகுழி அல்லாது. அந்த மக்கள் சிலர் வன்னியிலே நடந்த
அஹ், இழப்புகளை அல்லது அங்கே அவர்களுக்கு வாழ முடியாத ஒரு விரக்தியிலே திரும்பி தங்களுடைய முற்றத்திற்கு சென்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது இந்த அரசாங்கம், இந்த இராணுவம் எங்களை எதுவும் செய்யாது என்று நம்பித்தான் அங்கே சென்றார்கள். ஆனால் அந்த மக்களை கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி அவர்களை புதைகுழியிலே இட்டு அவர்கள் மிக பெரும் ஒரு அழிவை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களோடு கூட இருந்தீர்கள். கூட இருந்துவிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றீர்கள். அதை நாங்கள் தான் அம்பலப்படுத்தினோம் என்று சொல்கின்றீர்கள். அவர்களுடைய முகாமிலே இருந்தீர்கள், அவர்களுடைய முகாமுக்கு அருகிலே இருந்தீர்கள், அவர்கள் உங்களை சுற்றி முகாம் அமைத்திருந்தார்கள், அவர்களோட உங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் இருந்தது. இப்படி இருந்தவர்கள் இன்று உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் மக்களுக்காக அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த மக்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு தேவையானது நீங்கள் செய்த விடயங்கள் அல்ல. அதாவது நீங்கள் ரோட்டை கொடுத்தது, அல்லது சனசமூலியத்தை கட்டி கொடுத்தது, அல்லது நீங்கள் உணவுகள் கொடுத்தது, அல்லது நீங்கள் அவர்களுக்கு படகு வண்டி கொடுத்தது, அல்லது அவர்களுக்கு நீங்கள் வாதிட்டது, அதாவது நீதிமன்றங்களிலே சென்று வாதிட்டது, அல்லது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் செய்ததல்ல. எங்களுடைய மக்கள் கேட்பது தங்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு. தங்களுடைய காணிகளிலே, தங்களுடைய சொந்த காணிகளிலே அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அவர்களுக்கு அந்த நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கின்றது என்கின்ற பொழுது அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவர்களே தங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். எனவே முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுபவர்கள் அதுக்கான வேலைகளை திட்டமிட்டு நகர்த்தி கொண்டு போவீர்கள். இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சராக வரணும் என்று சொன்னால் ஒரு பெரும்பான்மை கட்சி அதனுடைய தலைவர் அல்லது புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய அந்த தலைவர், சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப புதிய கூட்டணியை உருவாக்குவதன் ஒரு பெரும்பான்மையான கூட்டணிகளாக இருந்தால் அவரை ஆளுநர் அழைத்து முதலமைச்சராக அந்த பதவியை கொடுப்பார். அந்த வேலைகளை திட்டமிட்டு நீங்கள் செய்து வருகின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக, ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட, ஒரு மக்களுக்கு ஒரு சத்தியமாக இருக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பதுதான் முதலமைச்சர் பொறுப்பு அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அந்த பொறுப்பு. அதை நீங்கள் சரியாக செய்யாத பட்சத்திலே நீங்கள் எல்லோருமே நடிகர்கள் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும். எனவே தென்னிந்தியாவிலே நடிகர் வரலாம். நடிகர் தென்னிந்திய மக்களுக்கு நடிகர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிறைய விருப்பம் அவர்கள் மேலே, அங்கே வரலாம். ஆனால் எங்களுடைய தாயகத்திலே வேஷம் போடுபவர்கள், நடிப்பவர்கள் அப்படி வர முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் சிங்கள கட்சிக்கு வாக்கு போட்டவர்கள். எனவே அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே, அதாவது அடிப்படை வசதிகளற்ற அந்த கிராமங்களிலே இறங்கி மக்களுக்காக வேலை செய்யுங்கள். அவர்களுடைய உரிமைக்காக நீங்கள் முற்றுமுழுதாக போராடுங்கள். அந்த மக்களுக்காக சத்தியாகிரக போராட்டங்களை நடத்துங்கள். அந்த மக்களுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த மக்களோடு நில்லுங்கள். அப்பொழுது அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு தானாகவே அந்த பொறுப்பு, அந்த அந்தஸ்து, அந்த நிலைமையை நீங்கள் அடைய முடியும். நன்றி.